எப்போவுமே ஒரே மாதிரி இட்லி பொடி செய்யாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்து நல்ல பொன்னிறமாக வறுத்தெடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே கப்ட்ட 1/2 கப் அளவுக்கு கடலை பருப்பும் எடுத்து வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு ஃப்ளாக்ஸீட்னு சொல்லக்கூடிய அந்த ஆளி விதையையும் நல்லா ஃப்ரை பண்ணணும். அது ஃப்ரை பண்ணும்போது நல்லா வெடித்து வரும். இதை இட்லி பொடியோடு கலந்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதையும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது கூடவே நான் கொஞ்சமாக வந்துட்டு கிர்னி பழத்தோட விதைகளை எடுத்து வச்சுருந்தேன். அதையுமே நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது கூட ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு எடுத்து நல்லா நசுக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு, ஒரு 5 6 காஞ்ச மிளகாய் வத்தல், இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வறுக்கணும். இது கூட ஒரு துண்டு கட்டிக்காயம் சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணி அதை இட்லி தோசைக்கெலாம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.